மெயின்ஸை வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். இப்போ 10 ஹவர்ஸ் படிக்கிறோம்னா 5 ஹவர்ஸ் மெயின்ஸ். குரூப் 2க்கு பாதி நாள், குரூப் 1 மெயின்ஸுக்கு பாதி நாள் அப்படின்னு படிக்கிறது தான் நல்ல ஆப்ஷன். நீ டிஎன்பிஎஸ்சி தான் அடுத்த ஃபோக்கஸ்ன்னு முடிவு பண்ணீங்கன்னா தேவை 2ஆ பிரிச்சு பாதி குரூப் 2க்கும் பாதி குரூப் 1 மெயின்ஸுக்கும் படிங்க. ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்க டாபிக்ஸ் இது எல்லாமே நம்ம தப்பு பண்ணாமல் பண்ணாலே நமக்கு எப்பயும் போல ஒரு 100+ வந்து நம்ம வந்து இந்த எக்கானமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த 3 ஏரியாலையும் பேசிக் ஸ்டாட்டிக் நல்லா படிச்சுட்டு போனால் நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம். நம்ம யாருமே 200 கேள்விகளும் படிச்சுட்டு போகணும், 200க்கும் பதில் தெரியணும்னு இல்லை. இந்த ஸ்டாட்டிக்ல நம்ம மேக்ஸிமம் கரெக்ட் வாங்குறப்போ அதுதான் நமக்கு எட்ஜெக்ட் கொடுக்குது. நம்ம சொல்றது என்ன, இதுவே யூபிஎஸ்சி இருந்தாலும் ஏன் தொடர்ந்து நான் கேட்டு அது தொடக்கூடாது. இது டிஎன்பிஎஸ்சி இருக்கிறதுனால சரி உனக்கு பிடிச்ச ஒரு நம்பர் போடு. பெஸ்ட்டாக நாங்கள் சொல்றது பி இல்லைனா சி போடுன்னு சொல்லுவோம். ஏ தொடவே கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, ஏ ஆன்சர் ரொம்ப கம்மியாக இருக்கு. இல்லை மெயின்ஸ் ஒரு ஆஸ்பிரண்ட் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி எப்படி சமாளிக்கிறது சார்? நீங்க என்ன சொல்றீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்? நீங்க ஈஸியா ஒரு அரை மணி நேரத்துல 15 to 18 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்க முடியும். இந்த 4 ஆப்ஷனே உடைச்சு இந்த 4 ஆப்ஷன்ல வேற என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின், இந்த மேகசின் வேற யார் இது யூபிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி இங்க குறக்கலாம். அப்படி இது சக்சஸ் ஆச்சு. எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு எழுதின மாணவர்கள் கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து நிறைய பேர் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த என்டையர் குரூப் 1 பேப்பர் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு டீடைல் ஓவர்வியூ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் இன்டென்ஷன். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம கூட இந்த ஓவர்வியூவை டிஸ்கஸ் பண்றதுக்காக யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷனலுடைய ஃபேக்கல்ட்டியான மிஸ்டர் பிரபாகரன் சார் வந்து வந்திருக்காரு. ஸோ கிங் மேக்கர்ஸோட தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனலுக்கு இஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஹீஸ் ஆல்சோ ரீசெண்டாக வந்து நம்ம குரூப் 1க்காக ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து பண்ணியிருந்தாரு. அது சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் லைவ்ல வந்து வந்துச்சு. ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ்லேருந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த டவுன் நேற்றுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பற்றி சார் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறாரு. அண்ட் ஆப்டிடியூட் 25 கேள்விகள் இந்த வாட்டி எப்படி இருந்தது, 25 எல்லாராலையும் எடுத்திருக்க முடியுமா, ஆனால் முடியாதுன்னு தான் சார் சொல்லுவாரு. அதை பற்றி வந்து டீட்டெயில்டாக வந்து ஐயப்பன் சார் வந்து வந்திருக்காரு. நம்ம கிங் மேக்கர்ஸோட ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி ஐயப்பன் சார் அந்த 25 கொஸ்டின்ஸோட டீகோடிங்கை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறாரு. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸோடைய கிங் மேக்கர்ஸோட கீயுமே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கீயுமே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எப்போ கீ போட்டாலும் ஒரு டிஸ்க்ளைமர், கீழே வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபியூ கொஸ்டின்ஸ்ல ஆம்பிகுட்டி இருக்கும். ஸோ அந்த ஆம்பிகுட்டியோட நீங்கள் வந்து அந்த கீ அணுகணும் அப்படிங்கிறதோட நம்ம இந்த செஷன் ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரபாகரன் சார்ட்ட கேட்போம். சார், இந்த வாட்டி ஜிஎஸ் பேப்பர் 175 கேள்விகள் எப்படி இருந்தது? ஸ்பிளிட் அப்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க 40, 50ன்னு. அந்த டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி கொடுத்த ஸ்பிளிட் அப் மாதிரி தான் வந்திருந்ததா? வாட் இஸ் யுவர் ஃபீலிங்? இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறப்பயே எப்பயும் போல ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. எப்பயும் போல ஒரு கொஸ்டின் பேப்பர்னா ஈஸியாக சில கொஸ்டின்ஸ் இருக்கும், மாடரேட்டாக இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் எழுதினவங்க அப்படின்னு கேட்குறப்ப எக்ஸாம் ஹால்குள்ள ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணவங்களுக்கு தான் எக்ஸாக்டாக தெரியும். ஏன்னா வெளியிலேருந்து யாராவது கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப அந்த ஒரு 30% ஈஸியான கொஸ்டினை பார்த்துட்டு இந்த பேப்பர் ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே பேர் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உள்ள போய் எழுதுறவங்களுக்கு அந்த ஈஸியான கொஸ்டினை கூட தப்பா பண்ணிருக்கலாம், கஷ்டமான கொஸ்டினை ரைட்டா பண்ணிருக்கலாம், எப்படி வேணா ஆகும். இந்த கொஸ்டினை பத்தி ஓவராலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, லென்த்தி பேப்பர், ஒரு 158 பக்கத்துக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படிங்கிறப்பே அசஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருந்தது. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்தது. இப்போ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 8 டேட்டா நமக்கு தேவைப்படுது. அரௌண்ட் 8 டேட்டா தேவைப்படுதுங்கிறப்ப அவ்வளோ ப்ராசஸ் பண்றதுக்கு அதிகமா இருந்துச்சு. குரோனாலஜி மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்றோம், அதுவும் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு 10 கொஸ்டின் கிட்ட குரோனாலஜி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கு எப்படி கேட்டிருக்கோம்னா அதை ஆன்சர் பண்றப்பே நமக்கு வந்து ஒரு 4 to 5 டேட்டாஸ் தேவைப்படுது. ஸோ அதனால டைம் கன்சியூமிங் அதிகமாச்சு. போதாததுக்கு நமக்கு ஆப்டிடியூட் வேற டைம் கன்சியூமிங் சம்ஸா நிறைய கேட்டிருந்தாங்க, அங்கேயே டைம் கன்சியூமிங். அப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாரால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா அங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை யார் சரியா பண்ணாங்களோ அவங்களால அதிகமா கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்து இப்படி யூனிட் வைஸ் பாக்குறோம் அப்படின்னு பாக்குறப்ப அதிகமா எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி சார் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது ஓவராலா பாக்குறப்ப நம்ம ரிவிஷன் கிளாஸ் கூட பார்த்துருந்தோம். எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாவே வந்தது. எனி டாபிக், நான் யூனிட் 5 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 6 இருக்கட்டும், இதெல்லாம் மேக்ஸிமம் மார்க் அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இதுல எல்லாத்துலயுமே என்ன சொல்றேன், பாலிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். சில ப்ரெடிக்டட் டாபிக்ஸ், பாலிட்டினா ஆர்டிகல் நம்பர்ஸ் நம்ம படிச்சுட்டு போனோம், ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்க டாபிக்ஸ். இது எல்லாமே நம்ம தப்பு பண்ணாம பண்ணாலே நமக்கு எப்பயும் போல ஒரு 100+ வந்துருது. அடுத்து ரிமைனிங்கா நம்ம பாலிட்டியா இருக்கட்டும், ஹிஸ்டரியும் அதே மாதிரி தான் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பாலிட்டி, ஜியாகிரபியில ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ், பிஓடி இதெல்லாம் கூட சயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. நோபல் பிரைஸ் அஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டட் டாபிக் இருந்துச்சு. இந்த ஈஸியான கொஸ்டின் கரெக்டா எழுதிருந்தோம்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் சேஃப் ஜோன்.
இங்க நம்ம தப்பு பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன ஆகும்னா ஆம்பிக்யூட்டியா இப்படி வரும். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆம்பிக்யூட்டியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப எக்ஸ்கவேஷன் சைட்ஸை பத்தி கேட்டிருந்தாங்க. அது வந்து இந்த வெள்ளிங்கிறது நிறைய சைட்ஸ்ல இருந்திருக்கு. இப்ப அதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். சில இயர்ஸ் குரோனாலஜில 1-2 ஆம்பிக்யூட்டியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இது வருமா வராதான்ட்டு இந்த கொஸ்டின்ஸை விட நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்தா அது கிளியர் பண்ணலாம். இதுதான் யூஸ்வலான கொஸ்டின் அப்ரோச். அப்ப கொஸ்டினை ரேட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரேட்டிங் பண்றது வெளியில இருந்து திருப்பி பாக்குற மாதிரி இல்ல, ஒரு எக்ஸாம் ஹால்ல ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டா பாக்குறப்ப ஒரு மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல். புக்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம ரிவிஷன் கிளாஸஸே லாஸ்டா எடுத்துருந்தோம். பசங்களே அதுல இருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவா கூட பண்றேன். சார் இதெல்லாம் பாருங்க சார், ரிவிஷன் கிளாஸ் வந்து எக்ஸாக்டா இருந்துச்சு. இதை தான் நானும் திருப்பி சொல்றேன். இந்த எக்ஸாக்டான வந்த கொஸ்டின்ஸை கரெக்டா எழுதிட்டு ஒரு அவுட்லைனா ஜென்ரலா அசஸ் ரீசனிங் கொஸ்டின்லாம் இன்னும் சொல்றேன். என்ன டிஎன்பிசி கீ கொடுப்பாங்கன்னு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தெரியாம இருக்கு. எது அசஸ் ரீசனிங் கன்ஃபியூஷன் தான். ஆமா, இதுதான் சார் ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ். பட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இதுக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு நாளா படிச்சிருக்கோம், வந்து ஒரு எக்ஸாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இதுவே ஒரு பெரிய சக்சஸ். எல்லாரும் நேற்று பார்த்துருப்போம், பயங்கர ரிலீஃபா சார், எழுதிட்டோம் சார், கீ வரட்டும் சார் பொறுமையா அப்படின்னாங்க. இந்த கீ பத்தி ஏன் அடிக்கடி பேசிட்டே இருக்கோம்னா, டிஎன்பிசி அஃபிஷியலா ஒரு கீ கொடுக்க போறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய நாலேஜ், நம்ம வந்து இப்போ ஸ்கூல் புக் வச்சு ஒரு கீ கொடுத்துருக்கலாம், ஸ்டாண்டர்ட் புக் வச்சு ஒரு கீ கொடுத்துருப்போம், அப்படிதான் கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. பட் டிஎன்பிசி அதை எதை ஃபைனல் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் அட் எனி டைம் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேலஞ்ச் பண்ணலாம் ஏதாவது தப்பா இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா எல்லாமே நம்ம கரெக்டான கீயா தான் நம்ம சோர்சஸை ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இத எக்கனாமி எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க சார். எக்கானமி நீங்க தான் ஒரு ஃபேமஸான ஃபேக்கல்டி. அப்படி இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கானமி. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்பிளிட்டப் கொடுத்துருந்தாங்களா, ஸ்பிளிட்டப் ஏற்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்கானமியில் 50, எக்கானமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் 50 வந்து 25 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. இந்த 175 கொஸ்டின் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபீலிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த எக்கானமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த 3 ஏரியாலையும் பேசிக் ஸ்டாட்டிக் நல்லா படிச்சுட்டு போனால் நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம். நம்ம யாருமே 200 கேள்விகளும் படிச்சுட்டு போனோம், 200க்கும் பதில் தெரியணும்னு இல்லை. இந்த ஸ்டாட்டிக்ல நம்ம மேக்ஸிமம் கரெக்ட் வாங்குறப்போ அதுதான் நமக்கு எட்ஜே கொடுக்குது. இப்போ எக்கானமிலேயும் அப்படிதான் வந்திருக்கு. நம்ம ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து 2 கேள்வி வந்துருச்சு, டைரக்ட் ஃபேக்ட்ல வந்துருச்சு, 15 ஃபினான்ஸ் கமிஷன் கிரைட்டீரியா வச்சு வந்துருச்சு, சேர்பர்சன் வச்சு வந்துருச்சு, பட்ஜெட்ல ருபீ சிம்பிள் வச்சு வந்தது, பட்ஜெட்டோட ஜெனரல் ஃபீச்சர்ஸ் வச்சு வந்துருச்சு. எப்பவுமே நம்ம வந்து அனாலிசிஸ்ல பேசுவோம், ஆர்பிஐலேருந்து 2 கேள்வி வரும், ஆர்பிஐலேருந்து 2 கேள்வி, டைரக்ட் மானிட்டரி பாலிசிலேருந்து வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு ரிப்பீட்டட் தான். நம்ம எப்பவுமே இதுதான் தீம்ஸ் நம்ம பெரும்பாலான கொஸ்டின்ஸ் வந்து எக்கானமிலும் சரி, பாலிட்டிலையும் சரி இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் வருது. இப்போ மிடிவல் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மாடர்ன் இந்தியாலையுமே நம்ம எங்கேருந்து வரும்னு பார்த்தோமோ அங்கே தான் வருது. யூனிட் 8ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிடியன் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து நிறைய வரும்னா அதுல தான் நிறைய வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இங்கேருந்து தான் டிஎன்பிசி கேட்பாங்கிறத படிச்சுட்டு போனாலே நமக்கு ஒரு பேர் மினிமம் வந்துருது இல்லை. இப்போ எல்லாருக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் தான் இஷ்யூ, எல்லாருக்குமே முடிச்சிருக்கோமா முடிக்கலையாங்கிறது தான் இஷ்யூ. அப்படி இருக்கிறப்போ அந்த டைமுக்குள்ள இந்த பேசிக் கொஸ்டின்ஸை கரெக்டாக போட்டவங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ அதுதான் தான் சொல்கிறேன், யூனி எப்போவுமே ஆல் இன் ஆல் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் யூனிட் 8, 9 இந்த 5 ஏரியாவில் பேசிக்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா குரூப் 1 நிச்சயமாக ப்ரிலிம்ஸ் வந்துடும். நேற்று டிஎன்பிசி சேர்மனும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேனராக டிஎன்பிசி எப்பயுமே இப்போ இருந்துட்டு இருக்கு. அது நம்மளும் பார்க்குறோம், நல்லா இருக்கு. ரிசல்ட்டும் வந்து 2 monthsக்குள்ள வந்துடும். அடுத்த 3 monthsக்குள்ள மெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த கீ பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் எப்படி இருந்ததுங்கிறத சார் தான் சொல்லணும். சார் 25/25 எடுத்துட முடியுமா? இல்ல 25/25 எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னா பேப்பர் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்போ சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 hour to 45 minutes வந்து ஆப்டிடியூட் முடிங்க, மீதி 2.25 மணி நேரம் வந்து ஜிஎஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல 25 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் தான் ஈஸி. அதாவது யாருனாலும் போடலாம். 15 கொஸ்டின் நீங்க இன்னைக்கு உட்காந்தா கூட போடலாம். அதுல ஒரு 5 to 6 கொஸ்டின் வந்து மாடரேட். அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்க போடலாம். ஒரு 3 கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட். அந்த 3 கொஸ்டின் அந்த எக்ஸாம் ஹால்ல மல்டிப்ளிகேஷன், சால்விங் டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, பேப்பர் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுனாலே பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஆப்டிடியூட் பார்க்கும்போது 1/2 மணி நேரத்துலேயே நீங்கள் 15 கொஸ்டின் போட்டீங்க, மீதி 5 கொஸ்டின் போடுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பதட்டத்திலேயே அடுத்த கொஸ்டின் அடிவாங்க ஆரம்பிக்கும். இது ஒன்று இருக்கு. என்னோட டிஎன்பிஎஸ்சி என்ன இதில் காட்டியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து குரூப் 1 லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை காட்டியிருக்காங்க. ஏன்னா அதை ஒரு சில கொஸ்டினில் பார்க்க முடியுது. ஏன்னா யூபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்கிறது ஒன்று, அதில் ஒரு சில கொஸ்டினில் நிச்சயமான முறையில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபியில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் 24ல கேட்ட சேம் கொஸ்டின் தான் இப்போவும் கேட்டிருக்காங்க. சின்ன வேரியேஷன். உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன, மீனிங்னா என்ன, அதாவது அரித்மெட்டிக் மீன் என்னன்னு தெரிஞ்சு அதை கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.
சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து கேட்டா அது அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது, அது ஒரு சம்பவம். அதுக்கடுத்து ஏரியா வந்து நம்ம சொன்ன ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம்ல 3 சொல்லியிருந்தோம், ஏரியா அண்ட் வால்யூம்ல இருந்து 2 கொஸ்டின் இருக்கு, அப்புறம் வந்து எஸ்சிசிஎல் இருந்து 3 கொஸ்டின் கேட்டுக்கணும், 2 தான் கேட்டாங்க. அப்ப பர்டிகுலரா ஒரு எல்சிஎம்சிஎல் இருந்து 3 கொஸ்டின் இருக்கு. ஒரு 5 to 6 ஏரியா படிச்சா 15 கொஸ்டின் கண்டிப்பா பண்ணிடலாம். பட் அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா எல்சிஎம்ல 3 கேட்டான், 2 ஈஸி, 1 டிஃபிகல்ட். அதுலயும் ஒன்னு வந்து மாடரேட் தான் சொல்லணும். என்ன ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சி கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி இந்த டைம் எழுதிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துலயுமே how many டைம்ஸ். எல்சிஎம்ல சம்பவம் ஹெச்சிஎஃப் வந்து 15, how many possible values are there less than 2 digit numberங்கிற மாதிரி ஒரு 2 digit நம்பர் கேட்டாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது நீங்க ஆன்சர் வந்து 12. என்ன அப்படின்னா எல்லாரும் 11 போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னோட இதுல நான் 12 தான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்டிங்க்ட்ங்கிற வேர்டு கொடுக்கல. இப்போ யூபிஎஸ்சினா டிஸ்டிங்கிற வேர்டு கொடுத்துருப்பான், டிஎன்பிஎஸ்சி வந்து இதையும் டிஸ்டிங் இல்லாத மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இதை ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். போன டைம் டைஸ் எல்லாம் கேட்டாங்க, டிஸ்டிங் எடுக்கல. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிட்டு தான் கண்டிப்பா ஆன்சர் வரும். பாலினாமியல் எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்பா, அப்ப பாலினாமியல் வந்து நீங்க சால்வ் பண்ண தேவையில்லை, எடுத்தாலே ஆன்சர் வரும். இதுல கஷ்டம், ரொம்ப கஷ்டம் நான் சொன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்லுவேன், அதுவும் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல ஏன்னா அந்த ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சில கேட்க மாட்டான். மென் உமன் சைல்டு கொடுத்து கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 2 இதுல சால்வ் பண்ற மாதிரி வரணும். ஆனா 3 வச்சு பண்ணிட்டான். இன்னொன்னு ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் சால்வ் பண்ணவே 5 நிமிஷம் ஆகுது. ஆமா, அந்த சம் சால்வ் பண்ணக்கூடாது. நம்ம சொல்றது என்ன, இதுவே யூபிஎஸ்சி அந்த சம் ஏன் தொடர்ந்து நான் கேட்டிருக்கேன், தொடக்கூடாது. இது டிஎன்பிஎஸ்சி இருக்கிறதுனால சரி உனக்கு பிடிச்ச ஒரு நம்பர் போடு. இவன் பெஸ்டா நாங்க சொல்றது பி இல்லனா சி போடுன்னு சொல்லுவோம், ஏ தொடவே கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, ஏ ஆன்சர் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆப்டிடியூட்ல. ஏ ஆன்சர் ரொம்ப கம்மியா இருக்கும், ரேரா தான் இருக்கும். பிசி தான் அதிகமா இருக்கும். அப்ப இதுலயுமே வந்து எந்த கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்ணி டைம் எடுக்கிறோம், இந்த கொஸ்டின் வராதுன்ட்டு அந்த ஆரம்பம் அந்த 15-20 செகண்ட்ஸே கண்டுபிடிச்சு அந்த சம்ம பார்த்த உடனே தெரியும் சார். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரேஷியோல ஒரு சம் 1600 ரூபாய் 3:5:3ல பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? 8ல 3 பங்கு ஆன்சர் 600 பார்த்த உடனே தெரியும். இதெல்லாம் குயிக்கா பண்ணணும். இப்ப இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும்போது மீன்ஸ் அந்த ஒரு 3 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம ரெகுலரா சால்வ் பண்ணல, இன்னும் 4 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் வருது, அப்ப இதை ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கறத புத்திசாலித்தனம். இந்த வீடியோ நான் இதை கேட்கறேன் சார், இன்டர்ப்ட் பண்ணி அடுத்த வருஷம் குரூப் 1 பிலிம்ஸ் கொடுக்குறவங்க இதை பார்ப்பாங்க. அப்போ அடுத்த வருஷம் அவங்க மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜில இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்னதுன்னா ஒரு கொஸ்டின் நமக்கு 25 போடணும்னு நம்ம நினைப்போம், ஆனா அது முடியாத போது விட்டு வர்றது சரிதான். விட்டுட்டு வரது அப்படிங்கறத விட இது வந்து நாட் ஓன்லி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. குரூப் 4 ஆக்சுவலா நீங்க ஜெனரலா டிஎன்பிஎஸ்சி கேட்டா குரூப் 4 தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. குரூப் 1ல அந்த லெவல் கொண்டு வரணுங்கிறக்காண்டி கொஸ்டினோட டிஃபிகல்ட் லெவல பெர்ஃபெக்ட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது வந்து டிராஸ்டிக்காவே தெரியுது. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் டீகோடிங், ஏரியா கவர் பண்றோம், டிஃபிகல்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணி பார்க்கணும். இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா டிஃபிகல்ட் கொஸ்டின்லயே உங்களோட முக்காவாசி டைமை போடாதீங்க. நீங்க ஈஸியா ஒரு அரை மணி நேரத்துல 15 to 18 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்க முடியும். மீதி ஒரு 4 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. கஷ்டமா வருதா ஹோல்டு பண்ணுங்க, லாஸ்டா நீங்க டைம் இருந்தா பண்ணலாம், இல்ல பண்ண முடியாது. ரேண்டமா போட்டு வந்துடலாம். கண்டிப்பா அதுதான் என்னோட ஃப்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணா ரேண்டமா போட்டு 4 கொஸ்டின் கரெக்ட். அதுதான் நான் இதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, ஏன்னா ஒரு 18-20 கொஸ்டின் நீங்க போட்டுருவீங்க. மீதி 5 கொஸ்டின் காண்டி உங்களோட டைம் ஃபுல்லா போடாதீங்க. அதை ஹோல்டு பண்ணிட்டு மீதி 2 மணி நேரம் கம்ஃபர்டபுளா ஜிஎஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த 25 out of 25 போடவே முடியாது. என்னோட ரேஞ்சிங் வந்து 15 to 20 நார்மல், 20 to 22 மீடியம் நீங்க போட்டுக்கலாம். 22 to 23 வர்றதுதான் கஷ்டமா அதிகமாவே போட்டுக்க முடியும். 25 out of 25 நீங்க ஃப்ளூக்ல போட்டா மட்டும் தான் போட்டுக்க முடியும். ஷோரா சால்வ் பண்ணி போட வாய்ப்பு. சால்வ் பண்ணி 22 வச்சுக்கலாம். சால்வ் பண்ணி போடணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் உட்கார்ந்து சால்வ். அதான் 22 போட்டிருந்தாலே சரியானது. நீங்க 20 போட்டிருந்தாலே நீங்க குட். நீங்க உங்களை பத்தி நிறைய பேர் எனக்கு கேக்குறது, சார் நான் 18 போட்டிருக்கேன், இது குட்டா சார் பேடா சார் என்று நிறைய பேர் கேக்குறாங்க. நீங்க 18ல இருந்து 20 போட்டாலே குட். நீங்க வந்து ஆப்டிட் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஆப்டிட் தெரியுது. 22 போட்டிருக்கீங்களா, நீங்க வெரி குட். 25 போட்டிருக்கீங்களா, நீங்க எக்ஸலென்ட். ஓகே சார். அதே மாதிரி இப்போ ப்ளூ பிரிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ஸோ இதை வந்து கொஞ்சம் பேர் வந்து எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி படிச்சாங்க. அப்ப பெரியார்ல இருந்து கொஸ்டின் வருது, அண்ணால இருந்து கொஸ்டின் வருதா, அஸ் யூஷுவல் எப்படியும் அதெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இல்ல இதுல ஸ்கீம்ஸ் ஆப்டிட் பாயிண்ட்ல வந்து 15 குவான்ட்ஸ் 10 ரீசனிங் சொன்னாங்கல்ல, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 10 ரீசனிங் அவளை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போர்ஷன் டாபிக் இல்ல. நீங்க 10 ரீசனிங் எடுத்தீங்கன்னா குவான்ட்ஸ் வந்து மிஸ் பண்றீங்க. 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரீசனிங்ல, 7 கொஸ்டின், 7 ரீசனிங் 17 அங்க வந்துச்சு. இதுல 7 வந்து மீதி 18 அங்க வந்துச்சு. அதுலயே பாத்தீங்கன்னா டைஸ்ல 2 கொஸ்டின் அவங்களுக்கு பிளேஸ் வேற எங்க கேட்கணும்னு தெரியல, எடுத்து போட்டுருக்காங்க. ஆனா ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். ஆனா நம்ம இன்டர் பண்ணிக்கலாம், சில கொஸ்டின் சயின்ஸ்னு வச்சுக்கலாம், ஜியோகிராஃபின்னு வச்சுக்கலாம், பட் மோர் ஆர் லெஸ் அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ ஆயிட்டாங்க. இது ஒரு பார்ட். சார் ஒரே நிமிஷம் சார், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம். அதை கேட்டுட்டு நீங்க போய் சொல்லுங்க. இப்போ ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே சார் 130 நான் மெயின்ஸ் படிக்கவா, 140 மெயின்ஸ் படிக்கவா, 125 மெயின்ஸ் படிக்கவான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அது வந்து ஆம்பிகுவஸ் சார். என்னோட கருத்து என்னதுன்னா, எந்த இன்ஸ்டியூட்ஸோட கீயும் பர்ஃபெக்டா இருக்காது, டிஎன்பிஎஸ்சி கீயும் பர்ஃபெக்டா இல்லை. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து
மெயின்ஸ் ஒரு ஆஸ்பிரண்ட் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கேள்வி எப்படி சமாளிக்கிறது சார்? நீங்க என்ன சொல்றீங்க ஆஸ்பிரண்ட்? இப்போ போன வாரம் யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்தது. போன குரூப் 1 போய் நம்ம பார்த்தோம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட். எவ்வளோ பேர் இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்தடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களுக்கே தெரியாம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 2 நாளா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் வந்து சார் நான் கிளியரே ஆகாதுன்னு நினைச்சு ஆயிடுச்சு. நாங்க போன வருஷம் குரூப் 1 இதனால 2 வாரம் மிஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு மிஸ் ஆயிடுச்சு. இப்பயும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் மாரலா லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி. இப்போ இதே வந்து ஒரு 150 போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வேற. இப்போ கொஸ்டின் பேப்பர் பத்தி நம்ம எவாலுவேட் பண்ண டிஸ்கஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதுல இருக்க போஸ்டிங் கன்சிடர் பண்ணி ஒரு 1400 அரௌண்ட் தான் நமக்கு இது மெயின்ஸ்ல எடுக்க போறாங்க. அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் யாராலையும் சொல்ல முடியாது, பேஸ்ட் ஆன் கீ அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் தான். அது டிஎன்பிஎஸ்சியே முடிவு பண்ணி அடுத்த வருஷம் சொல்றதுதான் முடியுது. ஆனா என்ன சொல்றேன்னா, இதுதான் என்னுடைய கெரியர், நான் வந்து குரூப் 1ல பெரிய சக்சஸ் ஆகணும். இப்போ யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூபிஎஸ்சியில சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த கேப்ல மெயின்ஸ் படிக்கிறது தானே சார் பெஸ்ட். ப்ரிலிம்ஸ் அப்ப ப்ரிலிம்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் அப்ப மெயின்ஸ் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் படிக்கிறப்ப அதை சரியா பண்ணிடணும். அப்படிங்கிறதுனால மெயின்ஸை வந்து குயிக்கா ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் மெயின்ஸ்ல யாரெல்லாம் கிளியர் பண்றாங்க சர்வீஸ் வாங்கினவங்களது ஒரு பேப்பரை பாக்குறப்ப எப்படி தெரியுதுன்னா அவங்களோட மெயின்ஸ் ஆன்சர் பேசுது. அதனாலதான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து ப்ரிலிம்ஸ்ங்கிறது இப்போ வரும், இப்போ இப்படி மாத்தி போடும், இது போடும். இது ஃபில்டரிங் ப்ராசஸ். அதுல சில சமயம் நமக்கு ஃபில்டர் ஆயிட்டு வெளியில கூட விழுந்திருக்கலாம். ஆனா மெயின்ஸ் எழுத தெரிஞ்சிருந்தா கன்ஃபார்ம் நமக்கு எப்ப இப்ப இன்னொரு கேள்வி சார், இப்போ இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நான் குரூப் 2க்கு படிக்கவா இல்ல குரூப் 1 மெயின்ஸ் படிக்கவா அப்படிங்கிற கேள்வி, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து நமக்கு குரூப் 2 வரப்போகுது. ஸோ எல்லாருமே குரூப் 2 எழுத போறாங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ நம்ம ஜிஎஸ் வந்து இப்போ ரிவிஷன் கிளாஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு 15 days எடுத்தோம், நிறைய எடுத்துருக்கோம். இவங்க இந்த ப்ரிலிம்ஸ்க்கு லாங் டேர்மா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட் டேர்மா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்து இவங்களுக்கு குரூப் 2ல ஒரு 75 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அப்போ குரூப் 2 கிளியர் பண்ணணும்னா சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி என்ன, லாங்குவேஜ் நல்லா படிக்கணும். அப்போ ஒரு ஹாஃப் டே இல்ல ஒரு 3 மணி நேரம் வந்து லாங்குவேஜ் இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு டெய்லி லாங்குவேஜ் கொஞ்சம் படிச்சுட்டே இருந்துட்டு அடுத்து ஆப்டிடியூட் வரதவங்க ஆப்டிடியூட் போட்டு இருந்துட்டு அதை ஒரு பார்ட்டா வச்சிடணும். மெயின்ஸ் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். இப்போ 10 hours படிக்கிறோம்னா 5 hours மெயின்ஸ். நானுமே அதான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா இப்போ குரூப் 2 கண்டிப்பா நம்ம எழுதணும். குரூப் 1 முடிச்சாச்சு, இப்போ நீங்க இதுல ஜிஎஸ்எல் நல்லாவே படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு மீதி ஒரு ஹாஃப் டேல நீங்க சொன்ன மாதிரி 3 மணி நேரம் நீங்க வந்து லாங்குவேஜ் ஏதாவது படிச்சீங்கனாலே ஓகே தான். லாங்குவேஜ்ல முன்னாடி இங்கிலீஷ் தமிழ் இருக்கும் இல்லையா, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி மாதிரி இருந்துச்சு. இப்போ சிலபஸ் மாத்திருக்காங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். பேரலா ஆப்டிடியூடும் பார்க்கணும், மெயின்ஸும் ஆன்சர் ரைட்டிங். இதுக்கு ஒரு ஸ்கெடியூல் ஸ்ட்ரக்சரா பிளான் பண்ணி கொண்டு போனாங்கன்னா குரூப்ல சர்வீஸ் வாங்கிட்டு குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறது கொஞ்சம் ஈஸியா. சார் இந்த வீடியோவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் பண்ணாங்க, சார் நீங்க 3 பேர் சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், இதோட சக்சஸ் வச்சு அடுத்தடுத்து நம்ம மெயின்ஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணி how to write ஆன்சர் ரைட்டிங் நம்ம இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம். அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம 1 2 3 நே பண்ணலாம் சார். இதுல ஒரு சார் சொன்ன பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் 2க்கு பாதி நாள், குரூப் 1 மெயின்ஸுக்கு பாதி நாள் அப்படின்னு படிக்கிறது தான் நல்ல ஆப்ஷன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அடுத்து இந்த 2த்துக்கு தான் படிக்க போறீங்க, அது 2ம் படிங்க. என்னோட ஒரு கருத்து என்னதுன்னா, இதுல இந்த யூபிஎஸ்சியில ஒரு குரூப் இருக்கு சார், நான் யூபிஎஸ்சி ஆப்ஷனல் படிக்கிறேன், குரூப் 2க்கு படிக்கிறேன், குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறேன், 3த்துக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. இதுதான் பிக்கஸ்ட் ட்ராப். நீ டிஎன்பிஎஸ்சி தான் அடுத்தும் ஃபோக்கஸ்ன்னு முடிவு பண்ணீங்கன்னா டேவை 2ஆ பிரிச்சு பாதி குரூப் 2க்கும் பாதி குரூப் 1 மெயின்ஸுக்கும் படிங்க. யூபிஎஸ்சி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எதையாவது ஒன்று விட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் பண்றேங்கிற போது தான் நமக்கு ப்ராப்ளம். You choose one and you go forward. இதுலயுமே யூபிஎஸ்சி இப்போ சீனியர் ஆஸ்பிரண்டா இருப்பாங்க, அவங்களுக்கும் அதே 2 ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ஆஃப் டிஎன்பிஎஸ்சி படி, டிஎன்பிஎஸ்சி இல்ல டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எந்த இது வேணா ஜாப் செக்யூரிட்டிக்கு, இன்னொரு ஆஃப் யூபிஎஸ்சி அப்படி படிப்பாங்க. யாரு சீனியர்ஸ்க்கு. ஆனா ஒரு தடவை கூட மெயின்ஸ் படிக்காதவங்க மெயின்ஸ் தான் படிப்பாங்க. குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த 200 கொஸ்டின் ஏபிசிடி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல் பிடிஎஃப்லையும் வந்து கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோம். அந்த ஆன்சருக்கு எடுத்து நீங்கள் பாருங்க. பட் அதுலேயுமே வந்து ஒரு 10 கொஸ்டினாவது ஆம்பிகுட்டி இருக்கும் அப்படிங்கிறதோட டிஸ்க்ளைமரோட தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த என்டையர் குரூப் 1ல இருக்கிற 7 யூனிட்டுக்குமே யூனிட் வைஸ் 7 வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. அந்த வீடியோஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 வீடியோஸுமே இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு பிரபாஸ் சாரும், ஆப்டிடியூடுக்கு ஐயப்பன் சாருமே எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து இந்த வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸ், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ் அண்ட் அடுத்த வருஷம் திரும்ப குரூப் 1 எக்ஸாம்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பிவைக்கு அனாலிசிஸ் வீடியோவா அதை கொடுக்க போறாங்க. நீங்க அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு பயனுள்ளதா இருக்கும். இப்போ சார் வந்து இதுக்கு ஏ தான் ஆன்சர் பி தான் ஆன்சர்னு அதை பேச போறது இல்லை, மிச்சம் 3 ஆன்சரையும் உங்களுக்கு வந்து டீடைல்டா வந்து டச் பண்ண போறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அது ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்க்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த வர வாரங்கள்ல உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். ஸோ எல்லாருமே அந்த 7 வீடியோஸும் 7 யூனிட் பாருங்க.
இப்போ ஆப்டிடியூட் வீடியோ ஐயப்பன் சார் வந்து வெறும் அந்த கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணி காட்டாம அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இதுல இருந்து என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு எப்படி ஃபியூச்சர் கொண்டு போலாங்கிறதையும் அந்த வீடியோல பேசுவோம். ஏன்னா இப்போ கூட நம்ம பேசணும் ரிப்பீட்டட் தீம்ஸ். themes. இப்போ மேகசின் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன். இந்த நியூஸ் பேப்பர்னு கொடுத்து 100% என்ன நியூஸ் பேப்பர்னு முடிச்சிட்டாங்க, ஒன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 4 ஆப்ஷனை உடைச்சு இந்த 4 ஆப்ஷன்ல வேற என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின், இந்த மேகசின் வேற யாரு இது யூபிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி இங்க அப்படி இது சக்சஸ் ஆச்சு சார். இப்போ இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜில நம்ம ரிவிஷன் 70 क्वेश्चन ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கதா சொன்னீங்க. அந்த வீடியோவும் நம்ம ஒன்னு போடுவோம். அது பசங்க கொடுத்ததான் இது வந்திருக்கு சார், டைரக்டா வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் அந்த நம்பர் சொல்லல. ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வரப்ப நமக்கு இது ரிப்பீட் ஆயிருக்கு அது ரிப்பீட் ஆயிருக்குங்கிறப்ப நமக்கு பசங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்றேன்னா இந்த ராங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா இந்த குரூப் 2க்கே நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் இயர் குரூப் 1க்கு குரூப் 4க்கு கண்டினியூஸா வரலாம். இது எப்பயுமே நம்ம ரெகுலராகவே பண்ணுவோம். யூபிஎஸ்சிக்கு பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த தடவை நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த 14 days கிளாஸ்லேயே நம்ம பண்ணியிருக்கோம் அதை. ஓகே சார். ஸோ அது நிச்சயமா அது பண்ணிடலாம். ஸோ நாங்கள் நிச்சயமா டீடைல்டு 7 யூனிட்ஸ்மே அனாலிசிஸ் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம், அதை பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெயின் டெஸ்ட் சீரிஸும் வரப்போகுது, அதையும் பற்றின டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதையும் பாருங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த டிஸ்கஷன். தேங்க்யூ சார்.